ராதிகாவை கோபி ஆஸ்பத்திரியில சேர்த்துடுறாரு. ராதிகா சொல்றாங்க எனக்கு ரொம்ப வலிக்குதுன்னு. குளுக்கோஸ் ஏத்துறாங்க ராதிகாவுக்கு. ஐயுவுக்கு கோபி ஆறுதல் சொல்றாரு. தைரியமா இருங்க, ராதிகாவுக்கு ஒன்னும் ஆக போறது இல்ல. வகுத்துல பிள்ளைய வச்சுக்கிட்டு குப்புற விழுந்திருக்கா, ஒன்னும் ஆகாதாம்ல, ஒன்னும் ஆகாது. ஐயோ கடவுளே, என் பொண்ணுக்கு என்னவெல்லாம் நடக்குது பாருங்க கடவுளே. வாழ்க்கையில மாத்திரம் ஏன் நீ நிம்மதியே கொடுக்க மாட்டேற? எழுதுகிட்டே சொல்றாங்க கமலா. டாக்டர், என் பொண்ணுக்கு என்னாச்சு? அவன் நல்லா இருக்காளா? சொல்லுங்க டாக்டர். பிரெக்னண்டா இருக்கவங்கள கவனமா பாத்துக்க மாட்டீங்களா? என்ன டாக்டர் சொல்றீங்க? இங்க ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டோம். உள்ள வாங்க சார். நீ இங்கே இருமா, நாங்க உள்ள போய் பாத்துட்டு வந்துடுறோம். டாக்டர், என் பொண்ணு எப்படி இருக்கா? அவளுக்கு என்ன ஆச்சு டாக்டர்? இருக்காருங்கம்மா. என்ன ஆச்சு? ரொம்ப வருஷம் கழிச்சு பிரெக்னென்ட் ஆயிருக்காங்க. யூஸ்வலி இருக்கிறத விட நீங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும். டாக்டர், நாங்க கேர்ஃபுல்லா தான் பாத்துக்கிட்டு இருந்திருக்கோம். ராதிகாவும் குழந்தையும் சேஃபா. சாரி சார், கீழே விழுந்ததுல வகுத்துல நல்லா அடிபட்டிருக்கு. உங்க ஒய்ஃபுக்கு இன்ஸ்கேரேஜ் ஆயிருச்சு. அப்படின்னா அவங்க கரு கலைஞ்சிருச்சு. எப்படி டாக்டர்? கீழே விழுந்ததுக்கு எப்படின்னா என்ன சார்? தான் சொன்னேனே, கீழே விழுந்ததுல குப்புற விழுந்ததுல அடிபட்டுனால கரு கலைஞ்சிருச்சு. பிரெக்னண்டா இருக்கவங்க தடுக்கி கீழே விழுகிற அளவுக்கு அங்க வீட வச்சிருப்பீங்க. சார், ராதிகாவோட ஹெல்த் எப்படி இருக்கு? சி இஸ் ஓகே இல்லையா? உங்களுக்கு கொஞ்சம் ப்ளீடிங் ஆயிருக்கு. இப்போ உடனே வீட்டுக்கு கூட்டிட்டு போக முடியாது. கொஞ்ச நாள் அப்சர்வேஷன்ல இருக்கட்டும். மெடிசின்ஸ்லாம் எழுதி கொடுக்குறேன், வாங்கிட்டு வந்துருங்க. ராதிகா ஹெல்த் ஓகே இல்லையா? அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? சி இஸ் ஃபைன். மெடிசின்ஸ்லாம் வாங்கி கொடுத்துருங்க. இனிமேட்டாவது கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. ஓகே டாக்டர். ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? என்ன கடவுளே. பாட்டி, என்னாச்சு? எல்லாம் முடிஞ்சு போச்சே. என்னாச்சு பாட்டி? ஐயோ என் தங்கமே, என்னாச்சு? தங்கச்சி பாப்பாவோ தம்பி பாப்பாவோ பிறக்கும்னு சந்தோஷப்பட்டோமே, ஒண்ணுமே இல்லைன்னு ஆயி போச்சேடி. அம்மாவுக்கு கரு கலைஞ்சிருச்சான். ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? டி, என்ன சொல்றீங்க? குழந்தையே இல்லாம போயிருச்சேடி. நான் என்ன பண்ணுவேன் ராதிகா? ஐயோ, தாங்க முடியலையே. ஐயோ கடவுளே, நம்ம என்ன பாவம் பண்ணோமோ தெரியலையே. பி, என்கிட்ட பேசாதீங்க, பேசவே பேசாதீங்க. ராதிகா, ரிலாக்ஸ். ரிலாக்ஸா? என்ன கோபி சொல்றீங்க? பிரெக்னெண்டா இருக்கிறப்ப நீங்க என்ன சொன்னீங்க? சொன்னீங்க குழந்தை வேண்டான்னு தானே சொன்னீங்க. குழந்தை வேண்டாம் வேண்டான்னு சொல்லி சொல்லி இப்ப இல்லாமே போயிருச்சுல்ல. ராதிகா, ஆரம்பத்துல சொல்லியிருப்பேன், அதுல 1000 ரீசன்ஸ் இருந்துச்சு. எல்லாம் நடக்கும்னு யாரும் எதிர்பார்க்கல. முக்கியமா நான் எதிர்பார்க்கல. இதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கோ அதே கஷ்டம்னா எனக்குள்ளேயும் இருக்கு. நடிக்காதீங்க மாப்பிள்ள. பிளான் தானே. என்னத்த சொல்றீங்க? பிளானா? என்ன பிளானு? யாரு போட்ட பிளானு? உங்களுக்கு தெரியாதா? உங்க அம்மா தான் பிளான் பண்ணாங்க. பிளான் பண்ணி ராதிகாவை கீழே தள்ளி விட்டாங்க. என்னத்த சொல்றீங்க? அம்மா தள்ளி விடுவாங்களா? வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க அத்த. அம்மா அந்த மாதிரிலாம் பண்ணவே மாட்டாங்க. யாரு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறது? உங்க அம்மா தான் தள்ளி விட்டாங்க. நீங்க பொய் சொல்றீங்க. எங்க அம்மா எல்லாம் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. நான் தான் பார்த்தேன்ல. இப்படியில இருந்து ராதிகா அப்படி போனா அம்மா பின்னாடியில இருந்து தள்ளி விட்டாங்க. வேணும்னே உங்க அம்மா பிளான் பண்ணி தான் செஞ்சிருக்காங்க. உங்களுக்கு தான் இந்த குழந்தை பிறக்கிறதே பிடிக்கல இல்ல, தான் பிளான் பண்ணி இப்ப குழந்தையே இல்லாம பண்ணிட்டாங்க. ஆனா ஒண்ணு மாப்பிள்ள, நான் சும்மா விட மாட்டேன். ப்ளீஸ் ஸ்டாப் இட் அத்த. அம்மாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். கோவப்படுவாங்க, சண்டை போடுவாங்க. ஆனா இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் செய்ய மாட்டாங்க. நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க உங்க அம்மாவை பத்தி. அவங்க தான் தள்ளி விட்டாங்க. நான் ஏன் 2 கண்ணால பார்த்தேன். இதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. எங்க அம்மா அப்படி பண்ணவே மாட்டாங்க. ராதிகா, இதெல்லாம் நம்பவே நம்பாத. ராதிகா, நீ சொல்லு என்ன நடந்துச்சுன்னு. மாப்பிள்ளை கிட்ட சொல்லு. எப்படி சொல்லுவா? நீங்க சொல்றதெல்லாம் பொய். ஏன் ராதிகா அப்படிலாம் சொல்லவே மாட்டா. ராதிகா, நீ கீழே விழும்போது உங்க மாமியா பின்னாடி இருந்தாங்களா இல்லையா? சொல்லிடி. உன்னை புடிச்சு தள்ளி விட்டாங்களா இல்லையா? நல்லா யோசி. அவங்க உன் பின்னாடி இருந்து தள்ளி விட்டாங்களா இல்லையா? ராதிகா, இவ்வளவு நேரம் யோசிக்கிற? சொல்லு. அம்மா சொல்றது பொய்ன்னு சொல்லு. ராதிகா, எது உண்மை எது பொய்ன்னு மாப்பிள்ளை கிட்ட சொல்லு. நீங்க அமைதியா இருங்க, அத ராதிகா சொல்லட்டும். நீ சொல்லு ராதிகா. என் அம்மா அப்படி பண்ணுவாங்களா? என் அம்மா சொல்றது உண்மைதான். அம்மா தான் என்ன புடிச்சு தள்ளி விட்டுட்டாங்க. ராதிகா, என்ன சொல்ற? ஏன் அம்மாவா?
வாட் ஆர் யூ சேயிங்? கோபி, நான் நடந்ததை தான் சொல்றேன். நினைச்சத சாதிச்சிட்டாங்கல்ல உங்க அம்மாக்கு தான் ஆரம்பத்திலேயே உங்க அம்மாவை வரவேணான்னு சொன்னேன். கேட்கவே இல்ல. பாருங்க இப்ப என் குழந்தை ஐயோ, இங்க ஏதோ தப்பு நடந்திருக்கு. எங்க அம்மாவை நீ தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்க. அம்மா அப்படி பண்ணவே மாட்டாங்க. இப்பதான் எனக்கு சரியா புரிஞ்சிருக்கு கோபி. இங்க வேற என்னமோ தப்பு நடந்திருக்கு. எங்க அம்மா அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. கோபி, பண்ணிட்டாங்களே பண்ணிட்டாங்களே. உங்களை பார்க்கவே எனக்கு பிடிக்கல கோபி. தயவு செய்து நீங்க போயிருங்க. இகா, வெளியே போயிருங்க கோபி. அம்மாவால தான் என் குழந்தையே போச்சு. முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. கோபி, வெளியே போயிருங்க கோபி. எப்பயாவது தெரிஞ்சுச்சா உங்க அம்மாவோட சுயரூபம்? அவங்க மனுஷியே இல்ல, ராட்சசி. எல்லாரும் எங்க அம்மாவை பத்தி இன்னும்மா உங்க அம்மாவுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்க. அம்மா நம்ம குழந்தையே கொன்னுட்டாங்க கோபி. நீங்க வெளியே போங்க. நான் போங்கன்னு சொல்றேன்ல. ஓ, என் குழந்தைய இப்படி அநியாயமா கொன்னுட்டீங்களே, நீ என்ன பண்ணுவேன்? ஐயோம்மா, குழந்தைய அநியாயமா கொன்னுட்டாங்கம்மா. அவ்வளவுதான் ராதிகா உன்கிட்ட சொன்னேன், அந்த பொம்பளைய வீட்டுக்குள்ள சேர்க்காதன்னு. கடைசியில பாத்தியா எப்படி ஆயிருச்சுன்னு. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? என் குழந்தை போயிருச்சே. கோபி அந்த ரூமை விட்டு வெளியே வர்றாங்க. ராதிகா சொன்னதுதான் ஞாபகமாவே இருக்கு கோபிக்கு. ராதிகா அம்மா சொன்னதும் ஞாபகமாவே இருக்கு. கோபி கவலையா கார்ல உட்கார்ந்துருக்காரு. அப்ப ஈஸ்வரி கால் பண்றாங்க. கோபி அட்டன் பண்ணி பேசுறாரு. கோபி, ராதிகா எப்படி இருக்கா? நல்லா தானே இருக்கா? ஒன்னும் பிரச்சனை இல்லையே. எப்படிம்மா நல்லா இருப்பா? ஏதாவது பிரச்சனையாடா? குழந்தை நல்லா இருக்குல்ல? குழந்தை எப்படிம்மா நல்லா இருக்கும்? குடும்பத்துல இருந்தே குழந்தை வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்கல்ல, இப்ப இல்லாமலே போயிருச்சுமா. உங்களுக்கு சந்தோஷமா? போனை வச்சிடுறாங்க. காலையில விடிஞ்சிருச்சு. ஆக்யா கதவை திறக்கிறாங்க. அப்ப ஈஸ்வரி நின்னுகிட்டு இருக்காங்க. அத்தை, உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் ஒரு மாதிரியா நின்னுகிட்டு இருக்கீங்க? அத்தை, உடம்பு ஏதாவது சரியில்லையா? அத்தை, இங்க நிக்கிறீங்க, சொல்லுங்க, என்னாச்சு அத்தை? பாக்யா, அத்தை, முதல்ல வீட்டுக்குள்ள வாங்க, பேசிக்கலாம். உள்ள வரல பாக்யா. என்னாச்சு அத்தை? தீகா நேத்து கீழே விழுந்துட்டா, ஆஸ்பத்திரியில இருக்கா. குழந்தை இல்லாம போயிருச்சு பாக்யா. ஐயோ, என்ன சொல்றீங்க அத்தை? நீங்க ஆஸ்பத்திரிக்கு போனீங்களா அத்தை? இல்ல, நான் போல. ராதிகா இப்ப எப்படி இருக்காங்க? தெரியலையே பாக்யா. அவங்க கூட யாரு இருக்காங்க அத்தை? வீட்டுல இருந்தே எல்லாரும் அவ கூட தான் இருக்காங்க. ஐயோ, நைட்டு ஃபுல்லா தனியா தான் இருந்தீங்களா வீட்டுல? என்கிட்ட சொல்லிருக்கலாமே அத்தை. சொல்லியிருந்தா நான் வந்து கூட்டிட்டு போயிருப்பேனே அத்தை. அத்தை, உங்க வருத்தம் எனக்கு நல்லா புரியுது. அதுக்காண்டி ரோட்ல வந்தா நிப்பீங்க? வீட்டுக்குள்ள வந்திருக்கலாம்ல. அத்தை, வீட்டுக்கு போலாம் வாங்க. குழந்தை இல்லைன்னு சொன்னத கோபி எப்படி சொன்னான் தெரியுமா? குழந்தை வேண்டாம் வேண்டான்னு சொன்னதுனாலதான் குழந்தை தங்காம போயிருச்சான் பாக்யா. இருந்துட்டாளேன்னு பதட்டமா நான் போன் பண்ணா அவன் என்கிட்ட இப்படி சொல்றான் பாக்யா. நான் வேண்டான்னு சொன்னது அவன் நல்லதுக்கு தானே. என் ஆரோக்கியம், வயசு, அத மனசுல வச்சுக்கிட்டு தானே நான் சொன்னேன். இப்ப நல்லா இருக்குது, எதிர்காலத்துல நல்லா இல்லாம போயிடும் தானே நான் சொன்னேன் கோபி கிட்ட. அவன் என்னைய பார்த்து அப்படி சொல்லிட்டான். அத்தை, உங்க பையன் சொன்னத நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. அவரு வருத்தத்துல சொல்லியிருப்பாரு. வருத்தத்துல இப்படியா பேசுறது? சரி அத்தை, உள்ள வாங்க. இல்ல, நான் வரல. அத்தை ப்ளீஸ் உள்ள வாங்க. ஐயா, உங்க மாமா எந்திரிச்சிட்டாரா? என்னத்த நீங்க? உள்ள வாங்க அத்தை. இல்ல பாக்யா, நான் வரல, நான் போறேன். பாக்யா, நான் இங்க வந்தது, உன்கிட்ட பேசினது எல்லாமே யாருக்குமே தெரியக்கூடாது. உன்கிட்ட பேசினா மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்குமேன்னு தான் சொன்னேன். நான் இப்படி ஆகும்னு நினைச்சு சொல்லல பாக்யா. ஏன் அப்படி சொன்னான்னு எனக்கு சுத்தமா புரியல. அத்தை, நீங்க வீட்டுக்குள்ள வாங்க அத்தை. இல்ல பாக்யா, நான் போறேன். அத்தை வாங்க அத்தை. அத்தை, நான் சொல்றேன்ல வாங்க அத்தை. கோபி அப்படியே சொன்னா. நான் இந்த மாதிரிலாம் நினைக்கலையே. பாக்யா, நீ போ பாக்யா. வீட்டுல வேற யாரும் இல்லைன்னு சொன்னீங்கல்ல. ப்ளீஸ் அத்தை, வாங்க போலாம். பாக்யா, போய் உன் வேலையை பாரு போ. தலையெழுத்து எல்லாமே கேட்கணும்னு இருக்கு. என்ன செய்ய, என்ன பண்றது? என்னைய பார்த்து கோபி அப்படி சொல்லிட்டானே. நான் இப்படி ஆகும்னு நினைக்கலையே. இன்று சீனாவின் நாணயம் யுவான். நாளை சந்திப்போம்.